வணக்கம் மக்களே, மீண்டும் அதே குரல். நிதி வேண்டாம், நீதி தான் வேணும்ட்டுன்னு கவினோட அப்பா கிட்ட வந்து போலீஸ்காரங்க வந்து காம்ப்ரமைஸ் வந்து பேச போயிருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, என் பையனுக்கு வந்து நீதி தாங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வரைக்கும் வந்து ப்ரொட்டஸ்ட் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. கவினோட பாடி வந்து வாங்கலை. அந்த பையனுக்கு மட்டும் தண்டனை வாங்கி கொடுத்தா போதாதுங்க, அந்த குடும்பத்துக்கே வந்து தண்டனை வாங்கி கொடுங்கன்னு வந்து கேட்டுட்ருக்காங்க. இதுக்கடையில் வந்து பார்த்திங்கன்னா, நேற்று சுபாஷினி கிட்ட வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து வாங்கியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா, சுபாஷினி வந்து சொல்கிறது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஷாக்கிங்காக இருக்குங்க. நான் வந்து கவினை வந்து லவ் பண்ணல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. யாரை காப்பாற்ற? தம்பி, அம்மா, அப்பாவை காப்பாற்றுறதுக்காகவா? உங்களோட ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. அதில் வந்து பார்த்தா ஒன் சைட் லவ் மாரியே தெரியலையேங்க. சப்போஸ் கவினை வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஒன் சைட் லவ்வே பண்ணட்டும், பட் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணி போயிருக்கலாமே. டேய் பசங்களா, பொண்ணுங்களுக்காக வந்து உயிரை விடாதீங்க. நீங்கள் வந்து லவ் பண்ணுறீங்களா, உங்கள் பேரண்ட்ஸ் வந்து அங்கே உங்கள் முன்னாடி நிற்க வச்சு அங்கே வந்துட்டு சம்மதத்தோடு பேசுங்க. நீங்கள் வந்து தனியாக வந்துட்டு நான் போய் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து உயிரை விடாதீங்க. பார்த்தீங்களா, சுபாஷினி வந்து அவங்க குடும்பத்துக்காக அப்படியே வந்து பெல்ட் அடிச்சிட்டாங்க, நான் வந்து கவினை லவ் பண்ணலைன்ட்டுன்னு. இதேமாரி தான் 2016 வந்து ஒரு சினாரி வந்து பார்த்துருப்போம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கௌசல்யா முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா சங்கரை வந்து வெட்டி கொள்கிறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சங்கருக்காக கௌசல்யா வந்து நின்று போராடுறாங்க. அவங்க அப்பா அம்மா வந்துட்டு தண்டனை வாங்கி கொடுக்குறாங்க. கோர்ட்லேயே வந்து தீர்ப்பு வந்து வருது. அந்த டைம் வந்து எல்லாருமே வந்து கௌசல்யா வந்து பாராட்டினாங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுபாஷினி வந்து அப்படியே பெல்ட் அடிச்சிட்டாங்க அவங்க குடும்பத்துக்காக, நான் வந்துட்டு கவினை வந்து லவ் பண்ணலன்ட்டுன்னு. நேற்று வந்து பார்த்திங்கன்னா திரு கமல்ஹாசனை வந்துட்டு கண்டனம் வந்து தெரிவிச்சிருக்காரு. ஏன்னா எம்பி ஆகிட்டார்ல, இந்த விஷயக்கெலாம் வந்து நம்ம குரல் கொடுத்தாகணும்னு சொல்லிட்டு குரல் கொடுக்குறாரு போல். ஏன்னா அஜித்குமார் விஷயம் அப்போல்லாம் வந்து எங்கே போயிருந்தாருன்னு தெரில, தமிழ்நாட்டில் இல்லை போல். சரி, ஓகே, இந்த விஷயத்துக்காச்சும் வந்து குரல் கொடுக்குறாரு, அது வரைக்கும் சந்தோஷம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கவின் வந்துட்டு மாதம் வந்து 1 லட்ச ரூபா வந்து சேலரி வாங்குறாரு. அதுவும் டிசிஎஸில் ஒரு நல்ல வேலை. அவங்க அப்பா அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு நல்ல வந்து ஒரு வேலையில் இருக்காங்க, ஒரு நல்ல ஃபேமிலி. பட் இதை தாண்டி ஒரு கேஸ்ட் வந்து முக்கியமா? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.